இங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை கொன்ன லேடிய பழி வாங்க முடிவு பண்றா. காலங்கள் ஓடி ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரா அந்த பொண்ணு வளர்ந்துடுறா. அவங்க அம்மாவை கொன்ன லேடியோட கம்பெனிலேயே இவ போய் வேலைக்கு சேர்ந்துடுறா. அப்படி ஒரு நாள் இவ ஒரு பெரிய பாக்ஸ்ல நிறைய தங்க முத்துகளை வாங்கி அதை யூஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டே ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறா. அடுத்த நாள் காலையில அவ ரெடி பண்ண ட்ரெஸ்ஸை பார்த்த எல்லாரும் வாய பொழந்துடுறாங்க, அந்த லேடி உட்பட. ஆனா அந்த லேடி இவளோட உழைப்பை எப்படியோ திருடிக்கிறா. அதுவும் இந்த பொண்ணு போட்ட பிளான் தான். ஏன்னா நடக்க போற ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன்ல அந்த ட்ரெஸ் தான் கண்டிப்பா வின் பண்ண போதுன்னு அந்த லேடி மொத்தமா நம்புறா. அந்த பொண்ணு தன்னோட அடுத்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவ ஃப்ரெண்ட்ஸை திருடுங்க மாதிரி அந்த ஃபேக்டரிக்கு போக சொல்லி வேணும்னே திருடின மாதிரி பாவலா பண்ணிட்டு வர சொல்றா. விஷயம் கேள்விப்பட்டோன்னே அந்த லேடி மத்த ட்ரெஸ்ஸோட இந்த தங்கமுத்து பதிச்ச ட்ரெஸ்ஸையும் தன்னோட வால்ட்ல போட்டு லாக் பண்ணி வச்சிடறா. அந்த பொண்ணும் இதைத்தான் எதிர்பார்த்து அந்த பிளானே போட்டா. ஃபேஷன் ஷோ அன்னைக்கு அந்த வால்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருந்து பட்டாம்பூச்சிங்களா பறந்து போதுங்க. கூடவே உள்ள இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு பண்ண ட்ரெஸ்ல இருந்தது தங்க முத்துகளே இல்ல, அது எல்லாமே புழு முட்டைங்க. இதை வச்சு அந்த லேடிய அவ பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறா.